ஹாய் வணக்கங்க. நம்ம வந்து இப்போது ப்ளவுஸு ஒரு கட் பண்ணி வச்ச ப்ளவுஸை 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுங்க தைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோங்க. என்னென்னா நம்ம வந்து எப்படி ஒரு 3/4 மணி நேரத்தில், எப்படி ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் எப்படி தைக்கிறது, அதுக்கான என்னென்ன இதையே ஃபஸ்ட்டு தைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து நார்மல் ப்ளவுஸு. ஃபஸ்ட்டு ஒரு கையை மடிச்சடிச்சுக்கிறோம். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா, நான் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா டக்குன்னு ஒரு 3/4 மணி நேரத்தில், 1 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 மணி நேரம் ஆகுறது 1 மணி நேரத்தில் நம்ம ப்ளவுஸ் வந்து தைச்சி முடிச்சிடலாம். இப்போ கை வந்து ஒன்று சின்ன மடி மடித்து அடிச்சுட்டு, இப்போ 2வது பெரிய மடி வந்து அடிக்கிறோம். அது வந்து தையல் கொஞ்சம் லூஸ் பண்ணி வச்சுக்கோங்க, பிரிக்கிறதுக்கு சீக்கிரமாக ஈஸியாக. ஏன்னா அந்த இடத்துல எம்மிங் பண்ணணும்ல, அதனால் அப்படி பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதே மாதிரி கைக்கு எம்மிங் பண்ணுறதுக்கான தையல் வந்து கொஞ்சம் பெரிய லாங் தையலை ஓட்டிக்கலாம். அடுத்ததான் பேக் பீஸ் வந்து சின்ன தையல் ஒன்று பெரிய தையல் ஒன்று போட்டுக்கிறோம். இப்போ வந்து பேக் பீஸு அதே மாதிரி பெரிய தையல் லாங் தையல்லே ஓட்டிடுறேன் கீழே. அப்புறம் 2வது மடிக்கிறது சின்ன தையல் மடிக்கணும். ஏன்னா நம்ம அதை பிரிக்கிறது இல்லை, இருந்தாலும் அது மாற்றாமல் அப்படியே அடிச்சிட்டேன். இப்போ வந்து சின்ன தையல் மாற்றிக்கிங்க. அதை கட் பண்ணி விட்டுருங்க. எந்த இடத்துலலாம் மடிக்கணும். நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் வந்து அளவு ப்ளவுஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து நேரம் ஆயிடும். அதனால் நம்ம எந்த இடத்துல மடிக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம கட் பண்ணுறப்பவே அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி வச்சிடணும் கத்திரிக்கோலில். நீங்கள் டிம்மர் கையில் வச்சுக்கோங்க, கத்திரிக்கோலில் எடுக்கிறத விட டிம்மர் வச்சுக்கலாம். இப்போ எங்கெங்கே இப்போ பேக் டாட்டு எல்லாமே வந்து நம்ம கையோடு பிடிச்சி வச்சுக்கலாம். சரியா? ஏன்னா நான் அளவாக இருக்கா, பேக்கு வந்து நம்ம அடிச்சது அளவாக இருக்குதான்னு காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக இருக்கும். நான் வந்து வீடியோ வந்து பெஸ்ஸியாக ஓடிவிட்ருக்கேன். நான் வீடியோ எடுக்கிறதுனால லேட் ஆகுது. எந்தெந்த இது எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறதுனால ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு பக்கமாக ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கை, 2வது பேக் டாட்டு பிடிச்சிட்டு பேக் மடித்து வச்சுட்டு டாட் பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், 2 ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மெயின் அளவு மெயின் கிளாத்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே கீழ் இது வந்து சென்டராக மடிச்சுக்கலாம். பாருங்கள், 3 டாட் பிடிக்கிறேன். 3 இன்ச்சு மார்க் பண்ணி கீழே வந்து நம்ம கப் சைஸ் வந்து சின்னதான், அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், 2 இன்ச்சு பிடிச்சி ஹைட் வந்து 2.5 இன்ச் பிடிச்சிருக்கோம். பாருங்கள், அதே தூக்கி கொடுக்கும். அந்த இடத்துல 3.5 இன்ச் வச்சுக்கலாம். ஏன்னா சைஸ் வந்து சிறுசு, கப் சைஸ் வந்து சிறுசு அப்படிங்கிறதுனால 3.5 இன்ச்சு நான் கொடுக்குறேன். 3 டாட்டோட ஆம்கோல் டாட் வந்து 3.5 இன்ச் பிடிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து சிங்கிள் ப்ளவுஸே நல்லா ஷார்ப்னஸ். இது வந்து சாதா ப்ளவுஸ், கிராஸ் கட்டிங் கிடையாது, நேர் கட்டிங். நான் வந்து உங்களுக்குங்கிறதுனால எப்படி இது பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். நீங்கள் கட் பண்ணும்போதே நீங்கள் மார்க் பண்ணி கோடு போட்டு வச்சிட்டிங்கனாலும் ஓகே தான். அந்த கப்புக்கு என்ன டாட் பிடிக்கிறீங்களோ அளவு, அதே அளவு தான் நீங்கள் அடுத்த இதுக்கும் பிடிக்கணும். 2வது கப்புக்கும் அதே மாதிரி தூக்கி கொடுக்கும். அதையே நம்ம எடுத்துட்டு 3.5 இன்ச் வச்சு அடிச்சுக்கலாம். அளவு மட்டும் மாறக்கூடாது. ஏன்னா அப்புறம் இந்த கப் ஒரு சைஸும் அந்த கப் ஒரு சைஸும் போயிடும். அப்புறம் மறுக்க பிரிச்சடிக்கிறதுக்கு கலெக்ஷனுக்கு வந்துடும் நம்மளுக்கு. ஓகே, இனி பட்டி ரெடி பண்ணிக்கலாம்.
பட்டி வந்து நல்ல பக்கம் மார்க் பண்ணி வச்சுட்டு கெட்ட பக்கம் வந்து உள்ளேயே எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நீட்டான துணியாக எடுத்துக்கோங்க. பட்டி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கெட்டி துணியாகவும் நீட்டான துணியாகவும் எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு குதிரை அளவு வந்து பட்டிக்கு வச்சு அடிக்கிறேன். நம்ம மார்க் பண்ணி இருக்கிற சைடு வந்து அந்த ரெட் கலர் துணிக்கு துணி ஒட்டின மாதிரி இருக்குது. கெட்ட பக்கம் வந்து மேலே இருக்குது, நல்ல பக்கம் வந்து உள்ளே இருக்குது. இப்போ திருப்பிக்கலாம். திருப்பி தையல் போட்டுக்கலாம். நல்லா கையை விட்டு பின்னாடி எல்லாம் இழுத்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணியிருக்கேன். அப்படி தைச்சோன்னா நம்ம வந்து சீக்கிரமாக ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்கும். ரெட் கலர் துணி மேலே வர்ற மாதிரி கொடுத்தோன்னா என்ன ஆகுன்னா வந்து கலர் வந்து மேலே தெரியும். ஏன்னா இது வந்து நார்மல் ப்ளவுஸும் சிங்கிள் பீஸ் அப்படிங்கிறதுனால அந்த ரெட் கலர் பீஸ் பிடிக்கல. ஏன்னா அவங்க வந்து ஃபீஸ் வந்து கம்மியாக கொடுத்துருந்தாங்க. எனக்கு பட்டிக்கு துணி பத்தலை, அதனால் வேறு துணி நான் கொடுத்துட்டேன். பாருங்கள், நம்ம வந்து ரெண்டையும் சென்டராக வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கைக்கு கை நீங்கள் கட் பண்ணி வச்சுருங்க. நம்மளுக்கு வந்து ஸ்பீடு நிறைய பேர் வந்து ஸ்பீடு வரல அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. நம்ம எப்படி ஸ்பீடாக தைக்கலாம்? எனக்கு வந்து சிங்கிள் ப்ளவுஸ் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஸ்பீடு வராமல் இருந்துச்சு. லைனிங்லாம் சீக்கிரம் தைச்சிருவேன். ஏன்னா நானும் இது நல்லா தைச்சி பழகினதுனால தான் ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி வருது. ஆனால் நம்மளுக்கு இடையில எந்த வேலையும் இல்லாமல் இருக்கணும். நம்ம வீட்டில் தைக்கிறதுனால யாராவது கெஸ்ட்டு வருவாங்க, நம்ம அவங்கள நம்ம பார்க்கணுமில்ல. நான் வர்றேன், இவள் பாட்டுக்கு இவள் உட்காந்து இவள் வேலையை பார்த்துட்டுக்கிறேன் அப்படிம்பாங்க. இருந்தாலும் அதெல்லாம் சகிச்சுட்டு தான் நம்ம இந்த ஃபீல்டில் நம்ம இருக்க முடியும். எல்லாமே இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு பேக் சைடில் சைடு ஜாயின் பண்ணுறோம்ல ஆம்கூல் சைடு, அது வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். முன்னாடி பக்கம், அதாவது ஊக்கு சைடு, ஊக்கு டிவி பெட்டி வைப்போம்ல அந்த சைடு வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும். பார்த்துட்டு பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் ஜாயின் பண்ணுறேன். இப்போ வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது எந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து முடிஞ்சால் மடச்சி தைச்சிக்கோங்க. கீழே நம்ம ஒரு பாயிண்ட்டு கம்மியாக வர்றது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த பட்டிலேயே கொஞ்சம் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். மேலே வந்து கட் பண்ணக்கூடாது, கீழே தான் நம்ம பிரித்து மடிச்சடிக்கணும். இல்லை மடிச்சும் மடிக்கலாம், ஆனால் நான் வந்து மடிச்சடிக்கல. பட்டிலேயே கொஞ்சம் ஜாயின் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிச்சி அடிச்சிட்டேன். பாருங்கள், ஒரே ஒரு நூலில் தான், அதனால் வந்து நம்ம லைட்டாக ஒரு குதிரையை விட கம்மியாக பிடிச்சா போதும். இப்போ வந்து நம்மளுக்கு சரியாக இருக்கும். பார்த்துக்குங்க, 2 பக்கம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் ஜாயிண்ட் ஆகுறதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் கை ஜாயின் பண்ணிக்கலாம். அது முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம் பார்த்துக்கங்க. அந்த குளிச்சு வெட்டிக்கிற சைடு முன்னாடி கப் சைடும் குளிச்சு வெட்டாத பக்கம் வந்து பேக் பீஸும் மாதிரி வரணும். அதையும் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா பிரிச்சடிக்கணும். நான்லாம் இந்த தப்பு நிறையா பண்ணியிருக்கிறேன். ஏன்னா முன்னாடி பக்கம் குளிச்சு வெட்டின பக்கம் பேக் சைடு கொடுத்துட்டு குளிச்சு வெட்டாத பக்கம் முன்னாடி சைடு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் முன்னாடி தூக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. மறுக்க கையை பிரித்து நான் அடித்து கொடுப்பேன். அதனால் நீங்களும் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. எவ்வளவு ஒரு 1/4 இன்ச்சு விட்டோன்னா அந்த 1/4 இன்ச்சு மட்டும் தையல் ஓட்டுங்க. 1/2 இன்ச்சு விட்டோன்னா அந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து ஆம்குள்ளே ஜாயின் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா துணி விட்டுட்டிங்கன்னா
வந்து நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல லூஸ் கொடுக்கும். இப்போ வந்து என்னென்னா, நம்ம வந்து இது வந்து நல்ல பன் கிளாத் மாதிரி இருக்கிற துணி, லைட்டாக கூட இழுத்துட்டா கூட அந்த இடத்துல மாறிடும். அந்த நீங்கள் இங்கே கட் பண்ணின அந்த அட்காத் பண்ணி விட்டுருப்பீங்கள்ல கத்திரிக்கோல்ல, அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஜாயின் பண்ணலான்ட்டு இருந்தேன், ஆனால் வேண்டாம், அடுத்த கையும் ஜாயின் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு இன்னொரு கையும் ஜாயின் பண்ணி காட்டுறேன். அந்த மேலே வந்து ஷோல்டர் பிடிச்சிருக்கோம்ல, அது பேக்கு சைடு வர்ற மாதிரி தள்ளி விட்டு தான் நீங்கள் கை ஜாயின் பண்ணணும். பேக் சைடு திரும்பிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நான் சென்டர்லேருந்து தான் நான் எப்போ எடுப்பேன், ஏன்னா நான் ரவுண்டு கழுத்து ஜாயின் பண்ணி எனக்கு அது நல்லா பழக்கம். இப்போ வந்து பிரித்து விட்ற மாதிரி எல்லா கஸ்டமரும் கேட்குறதுனால நான் ஏன்னா கை எச்சு கம்மி அப்படி வெட்டியிருந்தனாலும் நான் இப்போ சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணால் அதனோட சைடுக்கு கரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகிக்கும். அளந்து வெட்டினோன்னா ஒரு துளி மேலே எச்சு கம்மி ஆயிரும், மறுக்க பிரிச்சுட்ருக்கணும். அதனால் நான் சென்டர் கையிலேருந்தே நான் பிடிச்சிக்குவேன். இழுக்காமல் இது பண்ணிங்கன்னா பாருங்கள், நம்ம கட் பண்ணிக்கிறது எல்லாம் சரியாக வருது. இந்த மாதிரி தைச்சிங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரம் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வேலையும் முடிஞ்சிடும். பாருங்கள், இனி சைட் ஜாயின் பண்ணி கழுத்தடிச்சா வேலை முடிஞ்சிச்சு. ஊக்குப்பட்டி வீப்பட்டி வச்சிடலாம். அளந்து பார்த்துக்கோங்க. இந்த சைடு கப் சைடு வந்து 2 பக்கமும் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஊக்குப்பட்டி வீப்பட்டி வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கழுத்து பீஸ் அடிச்சுக்கலாம். இதை வந்து நான் வெட்டி வைக்க மாட்டேன், ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம ஃபேன் போட்டு வெயில் காலமில் ஃபேன் போடும்போது பீஸ் வந்து எங்கே போகுதுன்னு தெரியாது. அதையும் தேடிட்டு இருக்கிறதுக்கு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆயிரும். அதனால் நான் அப்பப்போ இருக்கிற பீஸை நான் ஒரு சைடு வச்சுட்டு நான் அப்பப்போ எடுத்து கட் பண்ணிக்குவேன். நான் எப்படி இப்போது ப்ளவுஸை நான் ஸ்டிச் பண்ணுறேனோ அந்த ஃபார்முலாஸில் பண்ணினீங்கன்னா வந்து சீக்கிரம் ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இதில் நான் சொன்ன மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உன்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்கள் ஆதரவை தான் நான் எதிர்பார்க்குறேன். இவ்வளோ நாளாக என்னால் வீடியோ போட முடியல, ஏன்னா கொஞ்சம் வீட்டு சுச்சுவேஷனும் சரியில்லை. அப்புறம் தோட்டம் அதை பார்த்துட்டு இங்கேயும் வீடியோ எடுத்துகிட்டு எடிட் பண்ணிவிட்டு என்னால் சமாளிக்க முடியல. இனிமேல் வீடியோ கம்பல்சரி கண்டிப்பாக நான் போடுவேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி தைச்சு பார்த்துட்டு உங்களால் சீக்கிரம் தைக்க முடியுதா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலே கீழே அளந்துட்டு 2யும் வச்சு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். முன்னாடியே கட் பண்ணிட்டீங்கன்னா கோசலாயிரும். இப்போ வந்து கழுத்து பீஸ் வெட்டி கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணி நல்லா ஜாயின் பண்ணி சைட் ஜாயின் பண்ணால் க்ளோஸ் ஆயிரும். ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆயிரும். உங்களுக்குள்ளே என்ன வைராக்கியம் கொண்டு வரணுன்னா, நம்ம இந்த ப்ளவுஸை முடிக்க வரைக்கும் நம்ம வந்து இந்த இடத்த விட்டு எந்திரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை கொண்டு வரணும். எமர்ஜென்சிக்கு பரவாயில்ல எந்திரிச்சு தான் ஆகணும்.
அரை மணி நேரம் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை மணி நேரத்தில் நம்மளால் முடியுதா அப்படிங்கிறத ஸ்பீடு கொண்டு வந்தீங்கன்னா உங்களால் அரை மணி நேரத்துலேயுமே ப்ளவுஸ் கொண்டு தைக்க முடியும். கஸ்டமர் வந்து நம்மளை அர்ஜெண்ட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பீடு வந்துடும். ஆனால் கஸ்டமர் வந்து நம்மளை அர்ஜென்ட்டு வேணும் அப்படின்னு கேட்கலன்னா நம்மளால் ஸ்பீடு கொண்டு வர முடியாது. அதை நம்ம தான் இது ஸ்பீடாக நம்ம மிஷினை வந்து தையல் ஓட்டணும். என்னால் வந்து இதுக்கு முன்னாடி மெரிட் மிஷின் தான் வச்சுருந்தேன், சின்ன மிஷினு. அதில் தைச்ச அளவுக்கு கூட மோட்டர் மிஷினில் என்னால் தைக்க முடியல. ஏன்னா நம்மளுக்கு வந்து வேறு யாராச்சும் வருவாங்க, அவங்களுக்கு பார்க்கணும். மாமனார் மாமியார் மற்ற இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளால் வந்து கரெக்டாக இது பண்ண முடியல. ஆனால் இப்போ வந்து நம்ம தோட்டத்தையும் பார்த்துட்டு இதையும் பார்க்கறதுனால உங்களுக்கு நான் எப்படி பெடல் மிஷின்லேயே நான் 3/4 மணி நேரத்தில் நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சிருவேன். நீங்கள் அந்த மாதிரி ஸ்பீடு கொண்டு வந்து பாருங்கள். டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இத்தனைலேருந்து இத்தனைக்குள்ளே எவ்வளோ தைக்கிறோம் அப்படிங்கிறத. முதல் ப்ளவுஸில் லேட்டானாலும் அடுத்த ப்ளவுஸில் வந்து அது அந்த டைமுக்குள்ளே கொண்டு வர பாருங்கள். 20 ப்ளவுஸ் ஜென்ஸ் ஒரு டெய்லர் சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு தான். அவங்க வந்து எப்படிக்கா ஜென்ஸ் டெய்லர்லாம் ஒரு 20 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறாங்களாம்மா, நம்மளால் முடியறது இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், குழந்தைங்க நம்ம ஃபேமிலி எல்லாமே நம்ம இது பண்ணணும், ஊக்குவிக்கணும், எம்மிங் பண்ணணும். எல்லாமே நம்மளே பண்ணி எல்லாமே அவங்களுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் வச்சு தருவாங்க. அவங்க வந்து சாப்பாட்டில் வேலையெல்லாம் அவங்களுக்கு ஒய்ஃப் செஞ்சுருவாங்க. அவங்க சாப்பிட்றதோட சரி, அவங்க 8 மணி வரைக்கும் எந்திரிக்காமல் வேலை செய்வாங்க. ஆனால் நம்மளால் அப்படி பண்ண முடியாது. என் ஹஸ்பண்ட் சாப்பாடு போகிறதுலேருந்து மற்றதுக்கு நம்ம எந்திரிச்சு போய் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வந்து தான் தைக்கணும். அதனால் நம்ம கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க மாதிரி நம்மளால் தைக்க முடியாது. இருந்தாலும் அந்தளவுக்கு ஸ்பீட் கொண்டு வரலைனாலும் ஓரளவுக்காக ஸ்பீடு கொண்டு வரணும். அப்படிங்கிறதுனால தான் அவங்க கேட்டதுனால தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக ஆகட்டும்ன்ட்டு. கழுத்து திருப்பி அடிச்சு இப்போ பாருங்கள் நான் எப்படி கழுத்து திருப்பி அடிச்சிருக்கேன்ட்டு. இந்த இதில் வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ப்ளவுஸ் ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்கும். கழுத்து இப்போ திருப்பியும் அடித்து ரெட்டைத்தையில் போடுறேன். ரெட்டைத்தையில் போட்டு முடிச்சோடனே சைட் ஜாயின் பண்ணி எம்மிங் பண்ணி ஊக்கு வச்சா இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு அரை மணி நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிரும். ஊக்கும் அப்படி தான் ஸ்பீடாக வச்சு பழகிக்கோங்க. தேவையில்லாமல் பிரிக்கிறதும் தேவையில்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போட்டுட்டு அதை பிரிச்சுட்டு இருக்கிற டைமை விட்டோம்னா கண்டிப்பாக நம்மளாலையும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா நம்ம 1.5 இன்ச்சு இட்டுருக்கோம். இதில் அளவு ப்ளவுஸ் நம்ம எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா எல்லா பக்கமே நம்ம 1.5 இன்ச் வந்து அளந்து தான் விட்டுருக்கோம். அதே 1.5 இன்ச்சு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடிக்கடி என்னோடய வீடியோ கண்டிப்பாக வரும். நம்ம இதை மட்டும் நம்ம கை கரெக்டாக இருக்கா ஃபுல் ஃபினிஷ் முடித்ததுக்கப்புறம் அளந்து பார்த்துக்கலாம். அளந்து பார்த்துட்டு பிடிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா பிடிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பை பாய்.